ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மரைக்காயர். யார் இவர்? Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறது ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. அவருடைய வி தி லீடர்ஸ் ஆர்கனைசேஷனில் கிட்டத்தட்ட 13 லட்சம் பேர் சேர்ந்துருக்கதா அந்த ஆர்கனைசேஷனுடைய அஃபீஷியல் பேஜ் வந்து சொல்லுது நமக்கு. இளைஞர்களுடைய அரசியல் போக்கு மாறுதா, இல்லை இவர் அரசியலுக்கு வர்றதுனால எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரப்போகுது? இன்னைக்கு 13 லட்சம் பேர் கிளிக் பண்ணி ஓடிபி நம்பர் கொடுத்து சேர்ந்துருக்கா சொல்றாங்க. அந்த 13 லட்சம் பேர் பல கட்சியில இருக்கலாம். ஏன்னா இந்த கட்சியில இருந்துட்டு வரக்கூடாதுன்னு இல்லை. தாவேகாவில் ஏற்கனவே இது போன்ற விஷயத்தை பேசிட்டு தான் பண்ணாங்க. இன்னைக்கு தாவேகாரர் ரொம்ப கொதிச்சு போயிருக்கிறான். டேய் எங்க பண்ணிடாது, நாங்கள் அதை இது பண்ணோம், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு. அவர் என்ன சொல்கிறாரு, இது என்னுடைய ஃபார்முலா தான், நீங்கள் தான் அதை பண்ணீங்க, இப்போ நான் திருப்பி எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் அமித்ஷாவை எடுத்துக்கிங்க, அவர் ஒரு அயனிக் லீடர், ஒரு இரும்பு மனிதர், அவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் மாதிரி ஒரு இரும்பு மனிதர் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. அவரை போய் பார்த்துட்டு ஐயா நான் ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னா அமித்ஷா அவர்கள் ஓகே நீ ராஜினாமா பண்ணிக்கோ, ஆல் தி பெஸ்ட், இதை சொல்கிறதுக்கு அவரை போய் பார்த்துருப்பார். பாஜகவை எதிர்ப்பீர்களான்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, டிப்ளமேட்டிக்கான ஆன்சர் சொல்கிறார். நான் அதிமுகவை எப்படி பார்ப்பேனோ, எப்படி திமுகவை பார்ப்பேனோ, எப்படி தேமுதிகவை பார்ப்பேனோ, எப்படி காங்கிரஸை பார்ப்பேனோ அப்படி தான் பிஜேபி பார்ப்பேன்ற. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறது ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. அவருடைய வி தி லீடர்ஸ் ஆர்கனைசேஷனில் கிட்டத்தட்ட 13 லட்சம் பேர் சேர்ந்துருக்கதா அந்த ஆர்கனைசேஷனுடைய அஃபீஷியல் பேஜ் வந்து சொல்லுது நமக்கு. இளைஞர்களுடைய அரசியல் போக்கு மாறுதா, இல்லை இவர் அரசியலுக்கு வர்றதுனால எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரப்போகுது, அதெல்லாம் பற்றி அவருடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட எழுத்தாளர் திரு புதுமடம் ஹலீம் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஏற்கனவே தாவேகாவினுடைய வருகை அரசியல் போக்கை வந்து மாற்றிருக்கு தமிழ்நாட்டில். இந்தியா முழுக்க பேசுகிறாங்க நீ தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படின்றத. அண்ணாமலை அவர்கள் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான் புது கட்சி. அவருடைய அந்த வி தி லீடர்ஸில் வந்து நிறைய பேர் சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. இளைஞர்களுடைய அந்த பொலிட்டிக்கல் ஓரியன்டேஷன் சேஞ்ச் ஆயிருக்கா? அண்ணாமலை அவர்களுடைய புது கட்சி வந்து ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துமா? இது வந்து ஒரு ட்ரெண்டிங். எப்படி ஜனதா பார்ட்டின்னு வட இந்தியாவில் எல்லாமே போராட்டம் வேற பண்ணுறாங்க. எப்படிலாம் எல்லாமே அந்த ஆன்லைனில் தான். எங்கே இருப்பாங்கன்னு தெரியாது, எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா உறுப்பினர் சேர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன சார் இப்போ ப்ராப்ளமான ஆப்பில் வந்து கிளவுட் கிச்சன் வந்துருச்சு, அப்படி ஒரு கிளவுட் பார்ட்டி வரக்கூடாதா? அதான் சொல்கிறேனே, அந்த மாதிரி தான் இப்போ இன்றைக்கி ஒரு ட்ரெண்டிங் ஆகி போச்சு. இன்றைக்கி உங்களுக்கு வந்து நீங்கள் உறுப்பினராக சேர்றதுனா ஒரு கட்சியில் அப்ளிகேஷன் வாங்கி ஃபில் பண்ணி அவரை வந்து கூப்பிட்டு நீங்கள் உங்களுடைய பின்புலம் என்ன, நீங்கள் குடும்ப ரீதியாக என்ன செய்கிறீங்க அதெல்லாம் கேட்டு தான் கட்சியில் சேர்ப்பாங்க. இல்லைன்னா ஒரு மாவட்ட செயலர் ரெஃபரன்ஸாக இருக்கணும். மாவட்ட செயலரை போய் பாருங்க, நீங்க எந்த குடும்பம், அந்த தெருவா, ஓ இன்னர் பையனா, ஓ இவரு தான் உங்க தாத்தா அப்படி இருந்தார் அவரா, இப்படிலாம் கேட்டு சேர்ப்பாங்க. இப்போ அப்படி இல்லை. நீங்க ஒரு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிட்டா நீங்க வந்து அந்த கட்சி உறுப்பினர், ஓடிபி வரும், போட்டு முடிஞ்சது, அவ்வளோதான். அப்போ இப்படித்தான் அவங்க வந்து இன்னைக்கு 13 லட்சம். அது இன்னைக்கு இப்போ நம்ம சொல்லும் போதெல்லாம் ஏறிட்டே இருக்கு, நம்பர்ஸ் ஏறிட்டே இருக்கு. ஜனதா பார்ட்டிலையும் அதே மெத்தட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இப்பொழுது தமிழ்நாட்டை ஆட்சி செய்கின்ற தாவேகாவும் எப்படி பண்ணாங்க, இந்த மாதிரியான ஒரு ட்ரெண்ட். ஆனால் சார் ஒரு இதுக்காக சொல்கிறேன், காக்ரோச் ஜனதா வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கனால அன்றைக்கி அவங்க அதை போராட்டம் ஆரம்பிச்சிட்டாங்க, ஆன்லைன்லேருந்து வந்துட்டாங்களே. இல்லை இது என்னன்னா, இது வந்து இன்றைய இளைய சமூகத்துடைய மனநிலையை இன்னைக்கு வந்து ஒரு டிஜிட்டல் அரசியலாக இன்னைக்கு பிரதிபலிக்கும். இது இட்ஸ் கைண்ட் ஆஃப் டிஜிட்டல் அரசியல் தான். அண்ணாமலை வந்து இந்த வி தி லீடர் அப்படிங்கிறது ஒரு டிஜிட்டல் அரசியல் தான். சரி, என்ன தப்பு டிஜிட்டல் அரசியல்? தப்புன்னு சொல்லி இப்போ நம்ம காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி தப்பு நான் சொல்கிறோம். இல்லை, ஏன் அது விமர்சனத்துக்குள்ள இன்னைக்கு கூட ரஜினிகாந்துடைய மனைவி திருமதி லதா ரஜினிகாந்த் கூட இதே மாதிரி ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை தொடங்கியிருக்காங்க. யாரும்லாம் தொடங்கலாம். அப்போ இப்படி எல்லாரும் தொடங்கலாம். இதை கூட சொல்லப்போனால் 2020 ரஜினிகாந்த் கூட என்னை கூப்பிட்டாருன்னு கூட அவர் சொன்னார். அது ஒரு பக்கம். அப்போ எல்லாருமே இன்னைக்கு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் வீட்டில் இருந்துகிட்டே அரசியல் கட்சியை தொடங்கலாம், கருத்துக்களை முன்வைக்கலாம். அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி தான், ஒரு கிளிக், ஒரு ஓடிபி. இன்னைக்கு வந்து ஓடிபி இல்லாத நாளே இல்லை. ஓடிபி உலகம்னு ஆகிப்போச்சு. இன்னைக்கு நீங்கள் ஒரு வண்டியை போய் சர்வீஸ் பண்ணால் கூட ஓடிபி கேட்பாங்க. அது ஒரு ஆப் இருக்கும். ஒரு பேங்க்கில் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு ஓடிபி, நீங்கள் ஒரு பொருளை வாங்கினா கூட ஓடிபி. அப்போ இன்றைக்கி ஓடிபியில் தான் அரசியலும் வந்துருச்சு. என்னென்ன சார், ஒரு 5 ஓடிபி வருது. ஒன்று பார்ட்டியில் சேர்றது, ஒன்று ஸ்விக்கி, இன்னொன்று வாட்ஸ்அப், மாற்றி போட்டால் குழப்பமாக வேறு ஆகிடுது. இப்போ அந்த அளவுக்கு இன்றைக்கி மக்கள் வந்து ஓடிபி அரசியலுக்குள்ளே வந்துட்டாங்க. இப்போ நம்ம அண்ணாமலைக்கு வருவோமே. இப்போ நீங்கள் 13 லட்சம் பேர் நேற்று தான் ஆரம்பித்தார் வி தி லீடர். இது வந்து ஒரு இயக்கமாக தான் நான் கொண்டு வரேன்னாரு. அதுக்கப்புறம் நாங்கள் தேர்தலில் போட்டியிடுவோம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டார். ஒரு இயக்கமாக ஆரம்பித்தவங்க எதுக்கு நீங்கள் பிரதமரை போய் பார்த்தீங்க, உள்துறை அமைச்சரை பார்த்தீங்க, எல்லாம் கேள்விலாம் வந்தது. நான் இது வந்து ஒரு தமிழர் பண்பாடு, நம்ம சொல்லிட்டு தான் வரணும், சொல்லாமக்கெல்லாமல் வரக்கூடாது, நாகரிகம்,
அப்படின்னாரு. போய் பார்த்துட்டு நான் சொல்லிவிட்டு என்னுடைய எதற்காக போகிறேங்கிற காரணத்தை சொல்லிவிட்டு நான் வருகிறேன் அப்படின்னு ரொம்ப ஒரு மாண்பாக தான் பேசினார். இன்றைக்கி 13 லட்சம் பேர் கிளிக் பண்ணி ஓடிபி நம்பர் கொடுத்து சேர்ந்துருக்கா சொல்கிறாங்க. அதை 13 லட்சம் பேர் பல கட்சியில் இருக்கலாம். ஏன்னா இந்த கட்சியில் இருந்துட்டு வரக்கூடாதுன்னு இல்லை. அவங்க வந்து தாவேக்கால இருக்கலாம், பாஜகவில் இருக்கலாம், சும்மா கூட போய் பார்க்கலாம். மொத்தத்தில் நம்மளும் இணைஞ்சிருப்போம். இப்போ நீங்கள் ஒரு ஃபேஸ்புக்லேயோ இல்லை வந்து சமூக வலைத்தளங்களில் சில பேர் பார்த்தீங்கன்னா வெறும் டாட் போட்டு கமெண்ட் கொடுப்பாங்க தெரியுமா? ஏன் கொடுக்குறாங்க? அந்த கமெண்ட் வரட்டும், அப்போ தான் அவங்களுக்கு லிங்க் கிடைக்கும். நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே கமெண்ட் அது யாரெல்லாம் கமெண்ட் கொடுத்தாங்களோ அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்காக என்ன செய்வாங்கன்னா ஒரு இடம் போட்டு வைப்பாங்க, ஒரு டாட் போட்டு வைப்பாங்க. அது மாதிரி பலரும் டாட் போட்டு வச்சுருக்காங்க. என்ன தான் சொல்கிறாரு இவர் பேசுகிறதுலாம் புதுசாக இருக்கே அப்படின்னு. ஆனால் இது என்னன்னா தாவேக்காவில் ஏற்கனவே இது போன்ற விஷயத்தை பேசிட்டு தான் பண்ணாங்க. இன்னைக்கு தாவேக்காரர் ரொம்ப கொதிச்சு போயிருக்கிறான். டேய் எங்கே பாணிடாது, நாங்கள் அதை இது பண்ணோம், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு. அவர் என்ன சொல்கிறாரு, இது என்னுடைய ஃபார்முலா தான், நீங்கள் தான் அதை பண்ணீங்க, இப்போ நான் திருப்பி எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். மொத்தத்தில் இப்போ வந்து ஒரு இந்த ட்ரெண்டிங் என்னென்னா யார் வேணாலும் கிளிக் பண்ணி இது பண்ணலாம். இன்னொன்று தெரிஞ்சுக்கங்க, இதே பாஜகவில் இவர் மாநில தலைவராக இருக்கும்போது கூட நீங்கள் பாஜகவில் உறுப்பினர் ஆகிறதுக்கு இதே மெத்தடில் தான் ஃபாலோ பண்ணார். இதே நீங்கள் வந்து ஒரு தொலைபேசி எண்ணை நீங்கள் கால் பண்ணால் போதும், மிஸ்டு கால் கொடுத்தா போதும். ஒரு மிஸ்டு கால் கொடுத்தீங்கன்னா யூ வில் பிகம் அ மெம்பர் ஆஃப் பிஜேபி. அதெல்லாம் அந்த மெத்தட் தான். இப்படித்தான் பிஜேபியில் நிறைய பேர் சேர்ந்ததாக சொன்னாங்க. இன்றைக்கும் 13 லட்சம் பேர் சேர்ந்ததாக சொல்கிறாங்கல்ல, பலரும் பாஜகவுடைய உறுப்பினர்கள் என்கிற ஒரு பேச்சு வருது. உதாரணமாக இன்றைக்கி பாஜகவில் இருந்த பல தலைவர்கள் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. சார் ஒரு சின்ன டவுட்டு, இப்போ பாஜக தலைவர்கள் ராஜினாமா பண்ணிட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் செட் இருக்கலாம், இந்த புது கட்சியில் ஜாயின் பண்ணலான்ட்டு. பட் அதுல இருந்துட்டு இதில் ஜாயின் பண்றவங்க அவங்களுடைய ஒப்பீனியனை மாற்றிப்பாங்களா இல்லை சும்மாவா? இப்போ அவர்களுக்கு வந்து பாஜக வேறு அண்ணாமலை வேறுங்கிற சிந்தனைலாம் இல்லைங்க. இப்போ நீங்கள் லாஸ்ட் டைம் வந்து பிரதமர் மோடி மதுரைக்கு வந்தபோது கூட அண்ணாமலை ஜி அப்படின்னு சொன்ன உடனே ஒரு அலை ஏற்படுது தெரியுமா? அப்படி எந்திரிச்சு உட்காந்தாங்க, நம்ம ஃபுட்பால் மேட்ச்சில் இருந்து உட்காந்த மாதிரி உட்காந்தாங்க. அப்போவே பார்த்தாங்க, ஆஹா ஒரு அலை இருக்குது அப்படின்னு. இதாண்டா அலை, அண்ணாமலை அலைன்னு டெஸ்டிங்கான குரல். ஆமாம். அப்போ பாஜகவுக்குள் அண்ணாமலைக்கான அந்த லாபி அல்லது அணி, அண்ணாமலை விரும்புகிறவர்கள், அண்ணாமலை ஆர்மி, இப்படி எப்படினாலும் சொல்லி வார் ரூம் அவர்களை சார்ந்தவர்கள் அப்படின்னு இருந்தாங்க. இப்போ இன்றைக்கி வந்து அவர் 2024 பாஜக மாநில தலைவராக இருந்தபோது 40 பாராளுமன்ற தொகுதியிலும் தனித்து போட்டிட்டோம், 18% ஓட்டு வாங்கினேன்னு சொல்லி நிரூபிச்சேன்னு சொன்னார். அதுதான் அண்ணாமலையுடைய அந்த பெஞ்ச் மார்க். அதாவது யார் இனிமேல் அதை உடைக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார். இன்றைக்கி 2021 தேர்தலில் எப்படி இருக்குது ரிசல்ட்டு? 4% கூட இல்லை பாஜக. அப்போ அவரை பயன்படுத்தலை, தேர்தலுக்கு அவர் கூட்டிகிட்டு போகலை, அவர் விரும்பிய தொகுதி கொடுக்கல, அவரை ஒதுக்குனாங்க, நெய்னாருக்கே பிடிக்கலை, எடப்பாடிக்கு அவரை பிடிக்கலை. இது எல்லாத்தையும் பாஜக மேலிடம் கேட்டாங்களா? கேட்டுக்கிட்டாங்க. ஏன்னா இந்த கூட்டணி இருக்கட்டும், முதல்ல ஜெயிச்சு வந்துடுவோம், அப்புறம் அண்ணாமலைக்கு நம்ம ஒரு ஒன்றிய அமைச்சர் கொடுத்தா சரி பண்ணிக்கலாம், அப்படிலாம் செஞ்சாங்கல்ல. இன்றைக்கி பாஜக தோற்று விட்டது, பாஜக வந்து ஒன்றுமே இல்லை அப்படிங்கும்போது இந்த நேரத்தில் ஏன் விலகிறாரு? அது முக்கியமான கேள்வி. அப்போ அதுவும் பாஜக உடைய மாநில தலைவர், அகில இந்திய தலைவர் போய் பார்க்குறாரு, மோடி அவர்களை பார்க்குறாரு, உள்துறை அமைச்சரை பார்க்குறாரு. இப்போ இவர்களெல்லாம் அண்ணாமலைக்கு என்ன சொல்லியிருப்பாங்க? நான் கேட்குறேன். அண்ணாமலை மாதிரி ஒரு தலைவரை ராஜினாமா பண்ண போக விட்டுருவாங்களா? லூஸ் பண்ணக்கூடாதுன்றதான் இல்லை. நான் என்ன கேட்குறேன், இப்போ நீங்கள் அமித்ஷாவை எடுத்துக்கிங்க. அவர் ஒரு அயனிக் லீடர், ஒரு இரும்பு மனிதர். அவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் மாதிரி ஒரு இரும்பு மனிதர் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. அவரை போய் பார்த்துட்டு ஐயா நான் ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னா அமித்ஷா அவர்கள் ஓகே நீ ராஜினாமா பண்ணிக்கோ, ஆல் தி பெஸ்ட், இதை சொல்கிறதுக்கு அவரை போய் பார்த்துருப்பார். நான் இதை உங்களுக்கு ஒரு கேள்வியை முன் வைக்கிறேன். அப்போ இவர்களிடம் சொல்லாமல் என்னுடைய அஜெண்டா இதுதான், என்னுடைய நோக்கம் இதுதான், பாஜக வந்து தமிழ்நாட்டில் வளரலை, அது அப்படியே இருக்கட்டும், பேரலெல்லாம் நான் வந்து ஒரு கட்சியை கட்டமைக்கிறேன், தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கட்சியை கட்டமைத்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் கட்சி வளரும். நீங்கள் பாஜக ஸ்டைலில் ஒரு கட்சியை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா வளராது. காரணம், இந்த மண்ணில் இந்த விதை தான் போடணும், இந்த மண்ணில் இந்த மரம் தான் முளைக்கும், இந்த செடி தான் முளைக்கும். நீங்கள் பாஜக செடி அங்கெல்லாம் வச்சுருக்கீங்களா, அந்த செடி இங்கே முளைக்காது. நான் எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒட்டுண்ணி செடியை வச்சு வளர்த்து மரமாக்கி உங்களோட பயணிக்கிறேன்னு சொல்லலாம்ல. சரி, இது வந்து உங்களோட தியரி. சரி, இல்லை இந்த தியரிக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, அவரே சொல்கிறாருல்ல, நான் வந்து சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தேன், எங்கள் அப்பா அம்மா தமிழ்நாட்டை தாண்டாதவங்க, நான் அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டு 2009 தேமுதிகவில் இன்டர்ன்ஷிப்பே பண்ணேன், அப்ரண்டிஸாக கூட வேலை பார்த்தேன், ஒரு 3 மாதம் 4 மாதம்.
அரசியலை கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஐபிஎஸ் அதிகாரி கர்நாடகாவில் பயணப்படும் பொழுது அதுக்கப்புறம் பாஜகவால் ஈர்க்கப்பட்டு நான் பாஜக 2020 வர்றேன் சொல்கிறார்ல. ஆனால் நான் என்ன கேட்குறேன், நான் பாஜக விட்டு வெளியே வந்துட்டேன்னு நீங்கள் வந்து லெட்டர் கொடுக்குறீங்க, மீடியாவில் பேசுகிறீங்க. நான் என்ன கேட்குறேன், அண்ணாமலை அவர்கள் நான் ஆர்எஸ்எஸ்ஸை விட்டு வெளியே வந்து விட்டேன் என்று சொல்லுவாரா? ஜாயின் பண்ணியிருக்கேன் நீங்கள் சொல்லியிருக்காரா கேட்குறேன். அது நல்ல கேள்வி. ஆர்எஸ்எஸ்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு எந்த ப்ரொசீஜரும் இல்லை. ஆர்எஸ்எஸ்ஸில் உறுப்பினராக இருப்பது உறுப்பினர் கார்டே இல்லை. அவங்களோட ஆர்எஸ்எஸ் உடைய பைலாவில் உறுப்பினர் கார்டே இல்லை. ஏன்னா எங்களுக்கு உறுப்பினர் கார்டே இல்லை, அவர் எங்கள் உறுப்பினரே இல்லைன்னு சொல்லிட்டு போக முடியும். ஏன்னா அஃபிஷியலாக வந்து ஆர்எஸ்எஸ் உடைய உறுப்பினராக இருப்பதற்கு எதுக்குமே இல்லை. இப்போ நீங்கள் ஒரு ஆர்எஸ்எஸ்ல உறுப்பினராக செய்கிறதுக்கு அப்ளிகேஷன் கொடுக்க தேவையில்லை. அதுதான் இன்றைக்கும் பெரிய பெரிய நீதியரசர்கள், உயர் அதிகாரிகள் ஆர்எஸ்எஸ் உடைய சார்பு நிலையை எடுப்பாங்க. ஆனால் அதை நிரூபிக்க முடியாது. அவங்களுடைய அதிகாரம் முடிஞ்சதுக்கப்புறம், பதவி காலம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி போய் அங்கே வந்து காரியகர்த்தாவாக வேலை பார்க்குறாங்க? காரணம் இதுதான். இப்போ இதை அவர் சொல்லணும். முக்கியமாக நான் அண்ணாமலைக்கே கேட்குறேன், இந்த வீடியோ ஒருவேளை அண்ணாமலை பார்த்தார் என்றால் அவர் வெளிப்படையாக நான் ஆர்எஸ்எஸ்ஸில் உறுப்பினராக இல்லை, அதாவது வெளிப்படையாகவோ இல்லை மறைமுகமாகவோ நான் அங்கே தொடர்பில் இல்லை, வெளியே வந்துட்டேன். ஏன் இந்த சந்தேகத்தை நான் முன்வைக்கிறேன்னா, பிஎல் சந்தோஷ் அடிப்படையில் ஒரு ஆர்எஸ்எஸ் வாதி, அவருடைய சிஷ்ய பிள்ளை தான் அண்ணாமலை. அதை நீங்கள் மறுக்க மாட்டீங்க, நானும் மறுக்க மாட்டேன், பார்த்துட்டு இருக்கலும் மறுக்க முடியாது. அப்போ பிஎல் சந்தோஷ் இன்னைக்கு ஒரு அகில இந்திய அமைப்பு செயலாளர்கள் எல்லோருமே ஆர்எஸ்எஸ் சார்ந்தவர்கள். இங்கே வந்து தமிழ்நாட்டில் கேசவ விநாயகர் இருந்தார்ல, இந்த அமைப்பு செயலாளர் என்ற பதவியே ஆர்எஸ்எஸ்ஸை பின்புலமாக கொண்டது. ஒரு பொசிஷன் இருக்கும் அவங்களுக்கு. நீங்கள் ஆர்எஸ்எஸ்ல இருந்தால் இப்படி தான் இருக்கணும்னு நினைக்காதீங்க. இப்படி கட்ட மீசை வச்சிருக்கணும், சாவர்கர் மாதிரி இருக்கணும். சாவர்கர் கூட அப்படி இல்லை, ஹெட்கோவர் தான் இருந்தார். நீங்கள் ஹெட்கோவர் தான் ஆர்எஸ்எஸ்ஐ ஆரம்பித்த பிதாமகர் ஹெட்கோவர் மீசை அப்படி இருக்கும். அதை தான் ஆர்எஸ்எஸ் காரங்கள்லாம் அந்த மீசையை கட்ட மீசை வச்சிருப்பாங்க. அப்படி பார்த்தா சாவர்கர் மீசையே கிடையாது. ஏன் அண்ணாமலை சாவர்கரை ஃபாலோ பண்ணக்கூடாதா? ஹெட்கோவர் தான் ஃபாலோ பண்ணணுமா? இந்த கேள்வி தான். அப்போ இதை அவர் ஒத்துக்கணும். நான் அதுலேருந்து வெளியே வந்துட்டேன். ஏன் கேட்குறேன்னா, ஏன் இந்த சந்தேகம் எனக்கு வருதுன்னா, நேற்று அவரே சொல்கிறாரு, ஒரு கேள்வி என்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் பாஜகவை எதிர்ப்பீர்களா, நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறீங்க, பாஜகவை எதிர்ப்பீர்களான்னு கேட்கும்போது என்ன சொல்கிறார் தெரியுமா? டிப்ளமேட்டிக்கான ஆன்சர் சொல்கிறார். நான் அதிமுகவை எப்படி பார்ப்பேனோ, எப்படி திமுகவை பார்ப்பேனோ, எப்படி தேமுதிகவை பார்ப்பேனோ, எப்படி காங்கிரஸை பார்ப்பேனோ அப்படி தான் பிஜேபி பார்ப்பேன்றார். இது என்ன பதில்? ஆனால் எதிர்பாரா சார்? இதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அதுக்கு சொல்கிறாரு. எதிர்ப்பீங்களான்னு கேட்டதுக்கு எல்லாத்துக்கும் எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, எதிர்க்க வேண்டிய விஷயத்துக்கு எதிர்த்தால் போதும். உதாரணமாக இருமொழி கொள்கைக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறேன், அவர்கள் மும்மொழி கொள்கையை கொண்டாதான் நான் எதிர்ப்பேன், அந்த மாதிரி விஷயத்துக்கு நான் எதிர்ப்பேன். அது அடிப்படையில் தமிழர்களுடைய எண்ணப்பாடு. இப்போ அதை திருப்பி சொல்கிறேன். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் வந்து புது கட்சி, ஆனால் அந்த சட்டை வேணால் அங்கே உள்ள சட்டையாக இருக்கலாம், மாப்பிள்ளை வேற, நான் அமைப்பு வேற. இன்னும் சொல்ல போனால் என்னுடைய அமைப்பில் சேர்பவர்கள் கோயம்புத்தூரில் அப்துல் கலாம் அவர்கள் பேரில் இருக்கின்ற அந்த இன்ஸ்டியூட்டில் வந்து பயிற்சி பெற்று தான் அரசியலுக்குள்ளே வருவாங்க. நேரடியாக நான் உள்ளே கொண்டு வந்துட மாட்டேன். இப்போ அமைப்புக்குள்ளே வர்றாங்க, அமைப்புக்குள்ளே வர்றவங்களுக்கு நான் என்னுடைய கட்சி கருத்தாக்கும் சித்தாந்தத்தை பற்றி வகுப்படுப்பேன். அதுக்கப்புறம் நான் வந்து அவர்களை வந்து தேர்தல் களத்தில் விடுவேன்னு சொல்கிறார். அதெல்லாம் சாத்தியமானு தெரியல. பல பேர் வந்து அரசியல் இப்போ வந்து கிளிக் பண்ணவங்கலாம் எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஆட்கள்? பலரும் பட்டாக்கத்தை பின்னாடி சொருகி போனவங்களாம் இருக்க மாட்டாங்களா? அவர்களெல்லாம் நேராக வந்து அப்துல் கலாம் இன்ஸ்டியூட்டில் வந்து பயிற்சி பெற்று விட்டால் மாறி விடுவார்களா என்ற கேள்வி இருக்கிறது. இது ஒரு கான்செப்ட் தாங்க, ஒரு ஐடியாலஜியை சொல்கிறார், அவ்வளோதான். அது நடைமுறைக்கு எப்படி கொண்டு வருவார் என்னலாம் தெரியாது. அவரை பொறுத்தவரை நம்ம லேட்டாக ஆரம்பிச்சிட்டோம், தாவேகாவுக்கு முன்னாடி வந்திருக்கணும். இப்போ லேட்டாக வந்து தாவேகாவுக்கு நமக்கான போட்டியை உருவாக்குவதற்கான ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்குற வேலையை பண்ணுறார். அவரை பொறுத்தவரை இந்த இளைய தலைமுறையிடம் தாவேகாவா அண்ணாமலையான் தான் கொண்டு வரணும். இப்போ திமுகவோ அதிமுகவோ காங்கிரஸ் எல்லாம் பழமைவாத கட்சிகள், அவங்கெல்லாம் அந்த ஓல்டு வெர்ஷன், அப்டேட்டட் கிடையாது. இப்போ தான் அவங்க அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம அப்படி இல்லை, இளைய தலைமுறை இருக்கின்ற ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். அந்த கட்சிகளாக இருக்கின்ற அண்ணாமலையும் விஜயும் தான் இனி போட்டிங்கிற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்குறார். இது ஒரு கவர்ச்சிகரமான பிளாட்ஃபார்ம் தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை, ஒரு கவர்ச்சிகரமான பிளாட்ஃபார்ம் தான். ஆனால் என்னுடைய கேள்வி, இந்த கவர்ச்சிகரமான பண்டம் சுத்தமான நெய்யில் செய்யப்பட்ட பண்டமா அப்படின்னா? ஏன்னா பாஜகவிலிருந்து வர்றவங்களாம் இப்போ சேர்ந்துட்டு இருக்காங்க. கருணாகராஜன் வந்துட்டார், அவர் துணைத் தலைவர், அண்ணாமலையோட வாளை பிடித்து கொண்டு திருந்தவர், அண்ணாமலைக்கு வந்து கதவு திறந்து விட்டவர், அவர் அண்ணாமலையோட போறார். அவருக்கெல்லாம் பயிற்சி கொடுப்பீங்களா? நான் கேட்குறேன், அவருக்கு பயிற்சி கொடுப்பீங்களா? ரெண்டாவது சுமதி வெங்கடேஷன், அவர் மாநில செயலாளர், அவங்கெல்லாம் பக்கா ஆர்எஸ்எஸ், அவங்க உள்ளே வர்றாங்க. அதே மாதிரி அபிலாஷ் கோபிநாத், அவரெல்லாம் வந்து இளைஞர் அணி
இந்த மாதிரி 15க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள், இந்த ரெட்டின்னு ஒருத்தர் இருக்காரு. இவர்கள்லாம் அண்ணாமலையுடைய அபிலாஷைகளை பேசிக் கொண்டிருந்தவர்கள், அண்ணாமலையுடைய அடிநாதத்தை பரப்பியவர்கள். இவர்களுக்கெல்லாம் எப்படி பயிற்சி கொடுப்பீங்களா என்ன கேட்குறேன். அப்போ இவர்களை நீங்கள் பாஜகவை பிரித்து கொண்டு வந்து நீங்கள் உங்களே சேர்த்துட்டா நீங்கள் என்ன புதுமையான அரசியலை கொண்டு வர போகிறீங்க? என் கேள்வி இதுதான். நான் வந்து பாஜகலேருந்து வர்றவங்கள சேர்க்க மாட்டேன். அண்ணாமலை என்ன சொல்லியிருக்கணும்? பாஜகவில் என்னோடு பயணித்தவர்கள் இப்போ சேர்க்க மாட்டேன், புதிதாக வருகின்ற இளைஞர்களை தான் சேர்ப்பேன். ஏன்னா அவர்கள் தான் களிமண்ணை போன்றவர்கள். நான் நினைச்சதை பிடிக்க முடியும். இப்போ களிமண்ணை நீங்கள் நினைச்ச மாதிரி ஒரு வீடு கட்டலாம். இவர்கள் ஏற்கனவே சுட்ட செங்கல்கள். அதை எப்படி நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுவீங்க? முடியாதுல்ல. அப்போ எப்படி மாற்றுவீங்க? அவர்களுக்கு நீங்கள் என்ன அந்த சிப் எடுத்து ஒரு சிப்பை உள்ள வச்சுருவீங்களா? கருணாகரனுக்கெல்லாம் நீங்கள் மாற்றிடுவீங்களா? அவரையெல்லாம் நீங்கள் மாற்றி உங்களுக்கு ஏற்ற மாதிரி வி த லீடர்ஸ் அப்படின்னு அவர் பேசிடுவாரா? எப்படி முடியும்? அண்ணாமலை மாற்றலாம். அண்ணாமலை IPS அதிகாரியாக இருந்தவர், நல்லா இன்டலெக்சுவலாக படிச்சுட்டு வந்திருக்கீங்க, விவசாயத்தை பேசுகிறீங்க, என் மண் என் மக்கள்னு பேசுனீங்க. இதெல்லாம் எல்லாரையும் எப்படி நீங்கள் பாஜக மாற்றுவீங்க? அப்போ இதுலேயே வந்து உங்களுக்கு முதல் கோணல் ஆகிவிட்டது நான் பார்க்குறேன். இந்த 13 லட்சம் பேர் சொல்கிறீங்க, இதில் உண்மைத்தன்மை என்ன? இதை உடச்சி பேசுங்க. 13 லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்க. இப்போ நீங்களும் நானும் ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறோம். நம்ம ஒரு பின்னாடி உட்காந்து ஒரு பேக் ஆஃபீஸில் கிளிக் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி என்னென்னமோ பண்ணலாங்க. ஏங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு டெல்லியில். ஒரு ஸ்கூல் பையன் ஒருத்தருடைய பேங்க் அக்கௌண்ட்டே ஹேக் பண்ணியிருக்கான். பேங்க்காரன் மிரண்டு போயிட்டாங்க. ஸோ இப்படி வந்து இருக்கின்ற நிலைமையில் நீங்கள் இத்தனை லட்சம் பேர் சேர்ந்துட்டு தான் சொல்ல முடிகின்ற ஒரு சூழல் இன்றைக்கி டெக்னாலஜியில். அந்த உண்மை தன்மையை இன்றைக்கி வந்து கேள்விக்குறின்றாங்க. ஓகே, ஒரு மணி நேரத்தில் கடற்கடன்னு போயிட்டீங்க. நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தாவேக்கா இதே போன்று ஆரம்பித்து 1 கோடி பேர் ஃபாலோவர்ஸ்ன்னு போட்டாங்க. நீங்கள் எப்படி பார்த்தாலும் 50 லட்சம் பேர் கொண்டு வந்துடுவீங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அப்போ இருக்கிற எல்லா வாக்காளர்களையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ண வைத்து OTP கொடுத்து பண்ணுங்கள். இப்போ இதுவே வந்து ஒரு நம்பகத்தன்மையற்ற ஒரு சூழலை இருக்கும் பொழுது நீங்கள் என்ன மாதிரியான அரசியலை முன்னெடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் $1 மில்லியன் கேள்வி. சார், இறுதியாக ஒரு கேள்வி ஒன்று. இப்போ இந்த டைமில் வந்து முக்கியமாக எனக்கு எழக்கூடிய சந்தேகம் என்ன, நீங்கள் சொன்னீங்க நிறைய பாஜக தலைவர்கள் அல்லது ஆஃபீஸ் பேரர்ஸை இந்த கட்சி கொண்டு வந்துட்டுருக்காரு அப்படின்ட்டு. காலையில் திரு நேரன் நாகேந்திரன் அவர்கள் சொல்லும்போது எங்களுக்கு அதனால் எந்த பாதிப்பும் இல்லை, ஒரு புது கட்சி ஆரம்பிக்கணும், பாஜகவுக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாரு. தமிழ்நாடு பாஜகவுக்கு இது ஒரு டேமேஜாக இருக்குமா, இல்லை பாஜக அவங்க ஸ்ட்ரீமில் போக இல்லை? நேரன் நாகேந்திரனுக்கு பிரச்சனை இல்லை. அவர் பதவி காப்பாற்றப்பட்டிருக்குல்ல, அவருக்கு தானங்க பிரச்சனை இருந்தது. இப்போ வந்து அண்ணாமலை வந்து போய் பார்த்ததில் 2 கண்டிஷன் போட்டாரா, நிபந்தனைகளை போட்டார்ல. ஒன்று, எனக்கு நீங்கள் வந்து மீண்டும் வந்து மாநில தலைமை கொடுங்க, 7 வருஷம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் வந்து கட்டமைத்து தர்றேன் அப்படின்ட்டு ஒரு இது போட்டதாக சொல்கிறாங்க. அப்போ வந்து நேரன் நாகேந்திரனுக்கு என்ன ஆப்ஷனுங்கிற விஷயங்கள்லாம் பேசப்பட்டதாக சொல்கிறாங்க. அப்போ இன்றைக்கி அவர் தலை தப்பி இருக்கிறது ஒன்று. அவரை தாவேக்காவுக்கு போக விடாமல் தடுத்துருக்காங்க. இல்லைன்னா இசக்கி சுப்பியா ரெடியாக இருந்தார். ஏன்னா எல்லாம் அவங்கெல்லாம் தென்னகத்து ஆட்கள். ஏற்கனவே வந்து அவங்கெல்லாம் கல்குவாரி வியாபாரம் பண்ணுறவங்க. அவங்களுக்கு வியாபாரத்தில் தொடர்பு இருக்குது. நேரன் நாகேந்திரனுக்கும் இசக்கி சுப்பியாவுக்கெல்லாம் நெருங்கிய தொடர்பு இருக்குது. இப்போ அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து விடக்கூடாதுங்கிற எண்ணம் இருக்கலாம் மேலே. இரண்டாவது, அண்ணாமலை கொடுத்த இந்த ப்ரப்போசல் வந்து அமித்ஷாவிற்கும் மோடிக்கும் பெரிய அளவு ஈர்ப்பு கொடுத்துருக்கலாம். ஏன்னா அவர்களும் ரொம்ப நீண்ட நெடுங்காலமாக தமிழ்நாட்டில் பாஜகவை கால்நூன்ற முயற்சி பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 2014 ஒன்றியத்தில் பாஜக ஆட்சி எப்படி தெரிந்து பாருங்களேன். 3வது தடவை ஆட்சிக்கு வந்தாச்சு. தமிழ்நாட்டில் இன்ன வரைக்கும் 4 கிடைச்சது திருப்பி 1 ஆயிடுச்சு. ரொம்ப சிக்னிஃபிகன்ட் பண்ண முடியல. அப்போ ஒன்றுமே பண்ண முடியாத இடத்துல, எதுக்குமே வந்து செங்கலை கூட வைக்க முடியாத இடத்துல அட்லீஸ்ட் அண்ணாமலை முயற்சி பண்ணட்டும். அண்ணாமலை பாணியில் விட்டு பிடிப்போம். ஒரு பக்கம் பாஜக இருந்துட்டு போட்டோம். இப்போ இமீடியட்டாக ஒன்றும் தேர்தல் இல்லை. 2029 வரைக்கும் தேர்தல் இருக்க மாதிரி தெரியல. அப்போ அது வரைக்கும் காலம் அண்ணாமலைக்கு கொடுக்கலாம்ல, ஏதாவது செஞ்சிடட்டும், அவருடைய இன்டலெக்சுவலை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கலாம். ஆனால் அதான் திருப்பி மறுபடியும் சொல்கிறேன், பாஜகவை விட்டு நான் விலகிவிட்டேன் என்று சொன்ன அண்ணாமலை நான் RSSஐ விட்டும் விலகிவிட்டேன் என்று ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாராங்கிறது என்னுடைய கேள்வி. ஓகே, அது காலம் தான் பதில் சொல்ல நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து இந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்ண போகிறாங்க, இல்லை அவங்களுடைய பார்ட்டியாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணாங்கன்னா எப்படி இருக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பேசுவோம். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி சார்.